மற்றொரு உடனுக்குடன் நேரலையில் தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் வரத்து குறைவால் மீன்களின் விலை அதிகரித்து காணப்படுகிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். விலை மீன், ஊளி, பாறை ஆகிய மீன்கள் கிலோ 300 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றன. கேரை உள்ளிட்ட மீன்கள் 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். வரத்து குறைந்த போதிலும் விலை அதிகரிப்பால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். வாடிக்கையாளர்கள் மீன் விலை அதிகரிப்பால் சற்றே அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். 60 நாட்களுக்கு பிறகு ஆர்வத்துடன் மீன்களை வாங்கி சென்ற மீன் பிரியர்கள் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு தூத்துக்குடியிலிருந்து செய்தியாளர் முத்துமோகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் முத்துமோகன். தற்போது திரேஸ்புரம் மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் வரத்து குறைந்திருக்கிறது, ஆனால் விலை அதிகரித்து காணப்படுகிறது. மீன்களின் வரத்து குறைவதற்கான காரணம் என்ன? கிட்டத்தட்ட 60 நாட்கள் முடிந்து தற்போதுதான் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றிருக்கின்றனர். இந்த நிலையில் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். தூத்துக்குடி திரேஸ்புரம் ஆற்றுப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்களை பிடிக்க சென்ற மீனவர்கள் இன்று குறைவான அளவே படகுகள் கரை திரும்பியதால் மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்டது. இதன் காரணமாக மீன்களின் விலை சற்று உயர்ந்து காணப்பட்டது. தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகள் கடலில் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் கடந்த 16, 17ஆம் தேதிகளில் கடல் பகுதியில் பலத்த காற்று வீசுவதால் நாட்டுப்படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல மீன்வளத்துறை தடை வைத்திருந்தது. இதைத் தொடர்ந்து கடந்த புதன்கிழமை நாட்டுப்படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றன. இந்நிலையில் தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 61 நாட்கள் மீன்பிடி தடை காலத்திற்கு முன்பு கடந்த திங்கட்கிழமை முதல் விசைப்படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வந்தன. இன்று சனிக்கிழமை என்பதால் திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திற்கு குறைவான அளவு நாட்டுப்படகுகளை கரை திரும்பின. ஆழ்கடலுக்கு சென்ற ஏராளமான படகுகள் கரை திரும்பவில்லை. இதனால் மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்டது. இதன் காரணமாக மீன்களின் விலை உயர்ந்து காணப்பட்டது. சீரா மீன்கள் முற்றிலும் வரத்து இல்லாத நிலையில் கிலோ 1200 ரூபாய் வரை மீன்கள் சென்றது. இதே போன்று விலை மீன், ஊளி, பாறை ஆகிய மீன்கள் கிலோ 300 முதல் 500 ரூபாய் வரை விற்பனையானது. கேரை மீன்கள் கிலோ 400 ரூபாய் வரையும், மணலை கிலோ 200 ரூபாய் வரையும், சூறை மீன்கள் கிலோ 100 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரையும், நண்டு கிலோ 250 ரூபாய் வரையும், கிளைவாழை கிலோ 400 ரூபாய் வரையும் விற்பனையானது. ஏற்கனவே கேரள கடல் பகுதிகளில் தடைக்காலம் இருப்பதால் மீன்களை வாங்க ஏராளமான வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் இன்று சனிக்கிழமை வந்ததால் மீன்களுக்கு ஓரளவு விலை கிடைத்ததால் நாட்டுப்படகு மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் விசைப்படகு மீனவர்களும் மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்ட நிலையிலும் மீன்களுக்கு விலை கிடைத்ததால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அண்மை தகவல்களுக்கு நன்றி முத்துமோகன்.